இந்த சீசன்ல இது வரைக்கும் குறும்படமே போடவே இல்லை சேது அண்ணா அவர்கள். நான் பார்த்துட்டேமா, ஓகே நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. மகளுக்காக இந்த சீசன்ல முதல் முறையாக குறும்படம் போட போறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷாப்பிங் பண்றதுக்காக போனாங்க. அதுல வந்து சாச்சனாவை ஏன் கூட்டிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் உள்ள வெடிச்சிச்சு. ஜாம் பாட்டில் அவங்க எடுக்கவே இல்லை. நம்ம கூட பார்த்துட்டோம் அந்த குறும்படம் என்னன்னு சொல்லிட்டு. சாச்சனா வந்து ஒரு ஜாம் பாட்டில் தான் எடுத்தாங்க. அன்ஷிதாவும் ஜாக்லின் தான் வந்து ரெண்டு ஜாம் பாட்டில் இழுத்துருப்பாங்க. இதனால வந்து அவர் ப்ரோமோலே அதான் கேட்குறாரு, சாச்சனா தான் காரணம் நீங்கள் எப்படி சொன்னீங்க, என் மகளை நீங்கள் எப்படி குறை சொல்லலாம், அதுக்காக நான் வர்ஷினியை வெளியில் விரட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நேத்துமே கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து மெச்சூரிட்டியே இல்லை, இந்த பொண்ணை எப்படி பிக் பாஸ்குள்ளே அமிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேற்று வந்து அவர் வந்து ஒரு ஹார்ஷாக கூட கேட்கல. முத்து எவ்வளோ வருத்தெடுத்தாரு, சௌந்தர்யா எவ்வளோ வருத்தெடுத்தாரு, அருணெல்லாம் அசிங்கமே படுத்துவார். ராணவ் நீங்கள் உட்காருங்க ராணவன்னு சொல்லியிருப்பாரு. ரயானே அதே மாதிரி தான், இனிமேல் அவங்கள்ட்ட பேச இருப்பெல்லாம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி எந்த ஒரு பார்த்தீங்கன்னா கடும் சொல்ல கூட யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு இந்த பொண்ணு என்ன அம்மாட்ட போகணும் அப்பாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பாரியை வைக்கிது. அவங்க பர்ஃபார்மன்ஸை விட பவித்ரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாரு, அதுதான் வேற லெவலில் இருந்துச்சு. அது எதுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு எங்கள் எல்லாருக்குமே டவுட்டாக இருந்துச்சு. அவள் அப்படி தான் தெரியுது இல்லை, எதுக்கு சபையில் போய் சொல்கிறீங்க, அவள்கிட்டே தனியாக கூப்பிட்டு சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணோட ஸ்மார்ட்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க எவனுக்குமே புரியலை. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அழுது கிரியேட் பண்ணி ஜெஃப்ரியே வந்து சாரி கேட்க வச்சுட்டு பார்த்தியா, அதுதான் ஸ்மார்ட்னஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. எவ்வளோ ஒரு கலவரத்தை பார்த்தீங்கன்னா அது நேற்று வந்து கிரியேட் பண்ணி அது மேலே தப்பே இல்லை என்று சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு அடமெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற, நீ சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய ஆளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா என்னை ஆர்வ கோளாறு அந்த அக்காவே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அக்கான்ல சௌந்தர்யா முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணாவே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எடுத்து பேசுது. எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு, அப்பா இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கவங்க எல்லாரும் வந்து இது ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா அழுவும், கிரியேட் பண்ணும், ஊரை கூட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை போய் பேசுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி சாச்சனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அதுதான் 200% வந்து சாச்சனா தான் வெளியில் போக வேண்டியது. வர்ஷினி எதுக்கு அமிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாச்சனா உள்ளே இருந்தாங்க அப்படின்னா எந்த சீசன்லேயும் இல்லாமல் இப்போ ஜூலி வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணாங்க வனிதா அவர்களை, அதே மாதிரி மீரா மிதுன் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரே வச்சு துவப்பாங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் வச்சு தாளிக்கட்டும் அப்படின்ற மாதிரி. எப்படி பார்த்தாலும் மக்களை அடுத்த வாரம் வந்து சாச்சனா வந்து நாமினேட் ஆவாங்க. ஏன்னா உள்ளே இருக்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த ரீசனை வச்சு குத்துவாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த வாரமும் வந்து அப்பா கையால் பார்த்தீங்கன்னா குறும்படம் ஏதாச்சும் போட்டு சாச்சனா வந்து காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னையை பொறுத்த வரைக்கும் 2 கை தூக்குற வரைக்கும் சாச்சனா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு வந்து மகளுக்காக குறும்படம் போட போகிறாரு, மகளுக்காக இவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. நேற்று திட்டமும் இல்லை எதுவுமே இல்லை, அதுக்கே வந்து நம்ம ஊரை கூட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நான் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இவ்வளோ பெரிய ஷோவில் வந்திருக்கேன், தப்போ ஒத்துக்கிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு ஆமாம் என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் வேணுக்குனே தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இல்லை அழுது ஊரை கூட்டி இது பண்ணி இந்த மாதிரி பொண்ணெலாம் எதுக்கு உள்ளே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது. ஆனால் மக்களே நம்ம நம்பவே கூடாது, அதுக்கு எல்லாமே தெரியும், ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னா வெஞ்சன்ஸ் வச்சு தாக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா எவனுமே வந்து ஒழுங்காக சொல்லவே இல்லை. அன்ஷிதா வந்து சாச்சனாவை பற்றி புட்டு வச்சாங்க, சூப்பராக சொன்னாங்க. யாருமே பேசாத இடத்துல தைரியமாக எழுந்திரிச்சு அந்த பொண்ணை பற்றி அது வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணுது சார் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி புட்டு வச்சாங்க. சேது அண்ணா அதுக்கு ஐயோ கரெக்டாக சொல்லுது, பொண்ணை காப்பாற்றணுமே அப்படின்ற ஒரு தோனி தான் இருந்துச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசன் நாயகன் மீண்டும் வர, கண்டிப்பாக அடுத்த சீசன் அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கோம். நேற்றே பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இவர் சொல்கிறாருல எல்லாத்தையும் சுற்றி விட்டு வரீங்க, ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் நான் கோவப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நேற்று வந்து அந்த முத்துவுக்கு வந்து அந்த டாஸ்க்கு கொடுத்த பிரச்சனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கலாம். அது அந்த கேப்டன்சிக்குள்ளே வந்து அப்படி வராரு. சாச்சனா பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கலாம். இந்த வீக் வந்து மொக்கையாக இருந்துச்சு, ராஜா டாஸ்க்கு நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கலாம். பர்ஃபார்ம் கரெக்டாக நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல, நீங்கள் மொக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் எல்லாம் செருப்பை கழட்டி அடிப்பான். என்னங்க நீங்களே மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா எப்படிங்க வந்து நாங்களாம் பணம் போடுறது?
நீங்களா வந்து எங்களுக்கு காட்டக்கூட வேணாங்க, நீங்களாச்சும் அந்த உள்ள இருக்க வேண்டிய சொல்லுங்க, சேஃப் கேம் விளையாடாதீங்கடா, கண்டென்ட் கொடுங்கடா, 6 பேர்த்த அமிச்சும் ஒரு அம்மா ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.